குஜராத் அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார் என்பது அதிசயம், ஆச்சரியமான உண்மை. எல்லாம் என் கண்முன்னே நடந்தது. நான் உயிருடன் தப்பித்ததை என்னால் நம்ப முடியவில்லை என அகமதாபாத் விமான நிலையத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பிரதமர் விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் என்பவரை சந்தித்து பேசினார். மேலும் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். அவசர வழி: எனது சீட்டு உடைந்து தனியாக வந்ததால் உயிர் பிழைத்தேன். புறப்பட்ட 30 நொடிகளில் பெரும் சத்தத்துடன் விமானம் விழுந்து நொறுங்கியது. விமானத்தில் என்னை சுற்றிலும் உடல்கள் சிதறி கிடந்தன. ஒரு பக்கம் அவசர வழி சேதமடைந்த நிலையில் மறுபக்க அவசர வழியாக வெளியேறினேன். இவ்வாறு அவர் கூறினார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு சென்று விமான விபத்து நடந்த இடத்துல நடைபெற்று வரும் மீட்பு பணிகளை பார்வையிட்டார். விமான விபத்து மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகள் பிரதமருக்கு விளக்கம் அளித்தனர். குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல், விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன், மாநில உள்துறை அமைச்சர் ஷர் சங்கவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக விமான விபத்து நடைபெற்றவுடன் தில்லியில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட பிரதமர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகனையும் அனுப்பி வைத்தார்.